ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புது படத்தை புது தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சினிமா லவர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம சென்னையில் புதுசாக ஒரு தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மிராஜ் சினிமாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் டு பெரும்பாக்கம் அந்த வேல இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிருக்கு. பட் நம்ம வந்து அப்போ போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்து நம்ம போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்றாங்க. என்னன்னு தெரில, நம்ம தான் இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஓகே வாங்க, இப்போ நம்ம என்ன படத்துக்கு போகிறோம், அந்த தேட்டர் எப்படி இருக்குது, அந்த தேட்டரு படத்தோட சார்ஜஸ் எவ்வளோ, பார்க்கிங், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். இப்போ நம்ம எந்த படத்துக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர்ஸ். இந்த படத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டிக்கெட் தான். இது வந்து சில தேட்டர்ஸில் அவங்களே கொடுத்துருவாங்க கவுண்டரில். சில தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 211 ரூபா. அதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது. சரி, அதனால தான் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிடலான்ற மாரி தோணுச்சு. பட் இங்கே பார்த்தா சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அண்ட் இதோட நெட் சார்ஜஸ் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு 22 ரூபா வருது. இவ்வளோ கொடுத்து போகணுமா, சரி நம்ம நேர்லேயே போய்க்கலான்னு ஒரு நம்பிக்கையில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு வேளை நேரில் தரலன்னா நம்ம அங்கே கூட போய் புக் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். இந்த ரூட்டில் என்ன ப்ராப்ளம்னா மெட்ரோ ஒர்க் நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக இங்கே பிளான் பண்ணி வரதா இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக்கை பொறுத்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே கிளம்பி வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலி நம்ம மிராஜ் சினிமாஸ்க்கு வந்துட்டோம். அவுட்டர் லுக் நல்லா தான் இருக்குது. வாங்க போகலாம். பார்க்கிங் ஃபஸ்ட் ஹார்ஸ் 20, அடுத்த ஆறு 15. நமக்கு வந்துச்சு. மூவிக்கு 50 ருபீஸ் 4 ஹார்ஸ். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து வந்துட்டோம். வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம படத்துக்கு போகலாம். தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாலில் 3rd ஃப்ளோரில் தான் இருக்குது. பட் இது என்ன டிசைனுன்னு தெரில. நம்மளை கீழே டிக்கெட் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. அண்ணா, ட்விஸ்டர் படத்துக்கு இப்போ 7:30 ஷோ டிக்கெட். டிக்கெட்டா? பட்ஜெட் 60 ரூபா டிக்கெட். எத்தனை? ஒன்று தான். டிக்கெட் வந்துடுச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம தேட்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஃப்ட்டும் இருக்குது. அண்ட் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்கலேட்டரும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மாலுன்னு தான் பேர், ஆனால் முக்கால்வாசி எந்த ஷாப்ஸுமே ஓப்பனில் இல்லை. ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஏதோ 1-2 மெக்டொனால்ட்ஸ், மேக்ஸ்ன்னு இப்படி கடை மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஃபைனலி நம்ம தேட்டருக்கே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டப். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் வச்சு ட்ரெய்லர் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்க்ரீன் இந்த பக்கம். வாங்க இப்படி போகலாம். இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கிறிஸ்மஸ் எஃபெக்டில் இருக்குது. நல்லா சின்னதாக இந்த குழந்தைங்களாம் வந்தால் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுற மாரி இருக்குது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாகவே பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே இருக்குது. புதுசாக கட்டினதுனாலே என்னமோ தெரில, ரொம்ப நல்லாவே நீட்டாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குது. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு டிசேபிள் பர்சன் கூட வச்சுருக்காங்க.
படம் போடுறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். பட் ஸ்க்ரீன் ஒன்று தான் இதில் பெருசுன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஸ்க்ரீன் வந்து பெருசாக தான் இருக்குது. அதேமாரியே சீட்டிங் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்க்ரீன்ஸை பார்க்கும்போது இதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸ்க்ரீன் ஒன்றை வச்சு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அண்ட் அதேமாரியே சீட்டிங் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாக ஒரு ஆடிட்டோரியம் செட்டப்பில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், தேட்டருக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நிஜமாலே வந்து பயங்கரமாக இருக்குது. கொடுத்த 60 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒர்த்து தான். சீட்லாம் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னல இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு. சூப்பராகவே இருக்குது. படம் போட்டதுக்கப்புறம் நம்ம பிக்சரு சவுண்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்டர்வல் விட்டாச்சு. சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு வெளில வந்தால் இங்கே ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் இல்லை, அதை தாண்டி ஒரு லெவல் இருக்குது. கண்டிப்பாக நம்மளாலாம் முடியாது. சரி சும்மா பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சப்போஸ் நீங்கள் யாருனாச்சும் இங்கே வரதா இருந்தால் உங்களுக்காச்சும் இது யூஸ் ஆகட்டும். பார்த்துக்கோங்க, ரேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பீஸா ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த காம்போ ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. 440, 670, 670, 570. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க படத்தை பார்ப்போம். ஓகே கைஸ், படம் பார்த்தாச்சு. படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எமோஷ்னல் வைஸ் பெருசாக கனெக்ட் இல்லைனா கூட மேக்கிங் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு போர் அடித்தா இல்லை டைம் பாஸ் ஆகலைன்னா சும்மா ஜாலியாக வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஓகே, இப்போ தேட்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு ஏசி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் மட்டும் நாங்கள் போன ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ஒன்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் வந்து படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே பொறியாக வந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து படத்தில் அப்படி இருந்துச்சா? ஏன்னா இன்டர்வலில் வந்து அங்குவாவோட கிளிம்ஸ் போட்டான், அதில் நல்லாவே இருந்துச்சு. மேபி இந்த படத்தில்ன்றதுனால அப்படி இருக்கலாம் போல். ஓவரால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 60 ரூபா தான். பைக் பார்க்கிங் வந்து 50 ரூபா, 110 ரூபா. 110 ரூபாய்க்கு இந்த தேட்டர் வந்து ஒர்த்து தான். இன்டர்வல் அந்த ரேட்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் படம் பார்க்க வந்தால் சும்மா ஜாலியாக படம் பார்த்துட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.